இப்போ நான் வரும்போது ரோட்டில் பார்த்துங்க முன்னாடி மீன் கடை வச்சிருந்துச்சு நம்மளதாங்க? ஆமாங்க, நாங்களும் தான் வச்சிருக்கிறோம். சரிங்கண்ணா. வியாபாரிகளுக்கு கொடுத்தா 150 ரூபாய்ங்க. சரிங்க. நம்ம விற்றோம்னா 230 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் வாங்கி இங்கே இருக்கிற ஊர் மக்கள் வாங்கிக்குவாங்க. இங்கே இங்கே உற்பத்தி பண்ணுறது வெளியே எங்கேயும் கொடுக்குறது இல்லை. ஏன் வெளியே வாங்குறதுக்கு நம்ம வாங்குறதுக்கு என்ன வித்தியாசங்க? இங்கே உயிரோட கொடுக்குறோங்க. வெளியே வாங்கினோம்னா ஐஸ் தான் வருது. அதனால் நம்ம மக்கள் வந்து இங்கேயே வாங்கிக்கிறாங்க. சரிங்க. எங்கேயும் வெளியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இங்கேயே பத்தாக்குறையாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ மீன் வளர்த்துனா கண்டிப்பாக லாபம் இருக்குது. நம்ம மீன் வளர்த்தல நல்லா சரியாக செஞ்சோம்னா லாபம் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் போடணும். அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பேட்சுக்கு 500லேருந்து 5000 குஞ்சு வரைக்கும் வரலாம். நம்ம என்ன கிலோகிராம்லாம் சைஸாக விற்கிறோமோ அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கணும். 1 கிலோ விற்கிறோமா அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கணும். இல்லை நம்ம வளர்த்துறவங்களுக்கு கொடுக்குறோமோ, இப்போ காட்டுக்குள்ளே இருக்கவங்க விற்பனை பண்ண முடியாது. இப்போ ரோட்டில் இருக்கிறனால நம்ம விற்பனை பண்ணிக்கிறோம். காட்டுக்குள்ளே இருக்கும் அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக போட்டு ஒரு 5000 பீஸை போட்டு ஒரு 4 மாதத்துக்கு அதை வளர்த்தி குளத்துகளுக்கெல்லாம் விடுறதுக்கு விட்டுட்டு இருப்பாங்க. டிமாண்ட் அதிகம் குளத்துகளுக்கெல்லாம் விடுறதுக்கு. இப்போ அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து குளம் டெண்டர் எடுக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து கிலோவுக்கு 10 பீஸாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 1 கிலோ சீக்கிரம் வந்துருக்கு. இப்போ ஈஸி. இதனுடைய செலவு பார்த்திங்கன்னா 5000 குஞ்சுக்கு வந்து 5000 குஞ்சுக்கு போயிருங்க. அப்புறம் ஒரு 15000 வந்துட்டு தீவனம். அப்புறம் எடுத்தோம்னா ஒரு 110 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துக்குவாங்க. ஆமாங்க, 60000 ரூபா கைக்கு நிற்குங்க. 60000 ரூபாயில் 30000 போச்சுன்னா ஒரு 30000 ரூபா நிற்கும்.